வெளிவடக்கு பிரதேசத்தில் பட்டம் பறக்க விட வேண்டாம் என அறிவுறுத்தல். யாழில் உயிர் நீத்த இந்திய ராணுவத்தினருக்கு அஞ்சலி. தமிழரசை கிறிஸ்தவ சபையாக மாற்ற சுமந்திரன் முயற்சி, சச்சிதானந்தம் குற்றச்சாட்டு. கரிநாள் போராட்டத்துக்கு வலு சேர்க்கும் நடவடிக்கையை ஆரம்பித்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள். மஹிந்த குடும்பத்தில் மற்றுமொரு மோசடி அம்பலம். பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் தொடர்பில் வெளியான பல உண்மைகள். 2019 ஈஸ்டர் தாக்குதல் விவகாரம் உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. அசோக ரன்வெல்ல ரகசியமாக ஜப்பான் சென்றாரா? கம்மன் பிள்ளை ஏற்படுத்திய சர்ச்சை. கிவிலோயா திட்ட எதிர்ப்பு போராட்டத்தில் அனைத்து தமிழ் கட்சிகளும் பங்கேற்குமா? கேள்வி எழுப்பிய பொது அமைப்பின் பிரதிநிதி. ஒட்டு சுட்டானில் வடமாகாண விவசாய கண்காட்சி சிறப்பாக ஆரம்பம். அனர்த்த இழப்பீடு வழங்கும் செயற்பாடும் முன்னெடுப்பு. டிட்பா சூறாவளி காணாமல் போனோர் தொடர்பில் வெளியான தகவல். சர்வதேசத்தை நாடும் பாராளுமன்ற துணை செயலாளர். கிவிலோயா திட்டத்தில் தமிழ் மக்களுக்கு விரோதமான செயற்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து இதற்கு எதிராக மக்களை ஒன்றிணைத்து போராட்டம் நடத்துவதற்கு தமிழ் கட்சிகள் அழைப்பு விடுத்துள்ளது. இதற்கமைவாக இன்றைய தினம் பொது அமைப்புகளும் தமிழ் கட்சிகளும் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று வவுனியா மாவட்ட தமிழரசு கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது. எனினும் குறித்த சந்திப்பில் தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, டெலோ கட்சியின் சார்பில் ஒருவரும் கலந்து கொண்டதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்தார். குறித்த கூட்டம் இடம்பெற்ற போது அனைத்து தமிழ் கட்சிகளும் இந்த மக்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தருவார்களா? அவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கையொப்பமிட்டு கிவிலோயா திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதோடு தூதரகங்களுக்கு கடிதங்களை அனுப்புவார்களா? அதற்கு தயாராக உள்ளார்களா என்ற கேள்வியை பொது அமைப்புகள் சார்பில் ஒருவர் எழுப்பினார். அதே நேரம் இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது எங்களுக்கு சகல தூதரகங்களுக்கு ஒரு கடிதத்தை கொடுங்க. சகல கட்சி தலைவர் சைன் பண்ணி தமிழ் தரப்புல இருக்கிற அவ்வளவு கட்சி தலைவர்கள் சைன் பண்ணுங்க. சைன் பண்ணாதான் இந்த போராட்டமே வெற்றி அடையும். நாங்க தனித்து இயங்கி இவ்வளவு அடுத்து எம்பிக்கு வாரதுக்கு காரணம் அந்த மக்கள்கிட்ட வெறுப்பு தான். தனித்து இயங்கிதான் இவ்வளவு இடத்துல வந்தீங்க. ஆகவே எல்லாரும் பொது பிரச்சனைக்கு சேர்ந்து எல்லாரும் கூட்டா ஒரு அணிக்க விடுங்க. எல்லா கட்சி தலைவரும் சைன் பண்ணுங்க. 30 பகிரங்கமா அந்த கட்சி பேருக்கு அப்புறம் அணிக்க சகல தூதரகம் பிரச்சனை இருக்கு. நாங்க போராட்டம் தயார் செய்து அதை வந்து மக்கள்கிட்ட கோரிக்கை கேளுங்க. அந்த கூட்டம் நடந்தால் அதுக்கான கேட்கப்பட்ட கேள்விகளும் நீங்கள் சொன்னீங்க. அதுல இருந்து நான் புரிந்து கொண்டது, இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். திட்டத்தை இருக்கு, ஆனா திட்டத்துல சில நடைமுறைகளை மாற்றத்தை கொண்டதான் இருக்கும். அதான் நீங்க இங்க தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம். போராடப்புறம் என்ன சொல்லி போராடப்புறம் திட்டமா நாம போராடப்புறம் இல்லையே. அப்ப எல்லாரும் போராட்டம் கட்சிகள் என்னத்துக்காக போராட்டம் இல்ல. இந்த போராட்டம் திட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் எதிர்பார்க்கணும். அதான் நான் வழங்கப்பட்டது இல்ல. இந்த திட்டத்துக்கு நாங்கள் எதிர்ப்பு. சிங்கள மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுல எங்களுக்கு எதிர்ப்பு இல்லை. ஏன் இந்த திட்டத்தை தான் எங்களுக்கு பாதகமா இருக்கு. திட்டத்தை மாற்றி வடிவமைங்க. திட்டத்துக்கு எதிர்ப்பு இல்லை. இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுல மாற்றத்தை கொண்டு வாங்க. இதுதான் எங்களோட கோரிக்கை. அந்த திட்டத்துல என்ன மாற்றத்தை கொண்டு வர போறோம் அந்த அனுகூலங்கள் கிடைக்கும் என்று சொன்னால் நாங்கள் திட்டத்தை ஏற்கிறோம். அப்படிதான் அந்த திட்டத்துல மாற்றங்கள், அந்த திட்டத்துல சிங்களவர்களுக்கு கிடைக்கிற அனுகூலங்கள் தமிழர்களுக்கும் கிடைக்கும் என்று சொன்னா அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்கிற மாதிரி தான் கேட்டு கொஞ்சம் வித்தியாசமா இந்த நாட்டின் மக்களுக்கு நாம பொதுவானவர்கள் சொல்றீங்க. ஒரு பகுதி மக்களுக்கு மாத்திரம் அனுகூலத்தை கொடுத்து இன்னொரு பகுதி மக்களுக்கு இதாக பாதிப்பை கொடுக்குறீங்கன்னு சொன்னா அந்த திட்டம் உங்களுக்கு வேண்டாம். சிங்களவர்கள் கிடைக்கிற அனுகூலங்கள் தமிழர்களுக்கும் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்கிறோம் என்றதா உண்மையா இல்லையா?
சுமந்திரன் தமிழரசு கட்சியை கிறிஸ்தவ சபையாக மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதாக மருவன் புலவு சச்சிதானந்தம் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். சிவசேனை அமைப்பின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக மையத்தில் இன்று இடம்பெற்ற போது அவர் இதனை தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளாக ஏறத்தாழ 2014-15க்கு பின்பு பல உறுப்பினர்களை நீக்கிவிட்டது. நீக்கியதற்கு அடித்தளமாக இருந்தவர் கிறித்தவ பாதிரியார் சுமந்திரன். கிறித்தவ பாதிரியாருடைய சபையாக தமிழரசு கட்சியை மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மெதடிஸ்த திருச்சபையின் அங்கமாக தமிழரசு கட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு கிறித்தவ பாதிரியார் சுமந்திரன் வந்த பின்பு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தமிழரசு கட்சியின் தூண்களை எல்லாம் விலக்கிவிட்டார். நேற்றைக்கு என்னுடைய அருமை நண்பர் கிளிநொச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஸ்ரீதரன் அவர்களையும் நீக்க வேண்டும் என்ற யோசனையை அல்லது நீக்கப் போகிறோம் என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். நீக்கப்பட வேண்டியவர் சுமந்திரன், நீக்கப்பட வேண்டியவர் சிவஞானம். தமிழரசு கட்சி தொடங்கி 75 ஆண்டுகளுக்கு மேலாகும். நீக்கியவர்கள் பட்டியல் 2015க்கு பிறகு நீக்கியவர்களுடைய தொகையையும் அதற்கு முந்தைய நீக்கியவர்களுடைய தொகையும் எடுத்தால் கிட்டத்தட்ட அது குறைவாக இருக்கும், இது கூடவாக இருக்கும். நான் பட்டியலை வாசிக்கிறேன். அரியநேந்திரரை நீக்கிட்டாங்க, அவர் மட்டக்களப்பை சேர்ந்தவர். தவராஜா கொழும்பை சேர்ந்தவர், நீக்கிட்டாங்க. சரவணமோகன் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர், நீக்கிட்டாங்க. அனந்தி மானிப்பாய் சண்டில்பாய் நீக்கிட்டாங்க. சிவகரன் மன்னாரை சேர்ந்தவர். அப்போ நீக்கும் பொழுது ஒரு எங்கெங்கெல்லாம் குரல் வருகிறதோ, எங்கெங்கெல்லாம் தமிழருக்காக பேசுபவர்கள் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீக்கி தமிழரசு கட்சியை ஒரு மலட்டுத்தன்மையுடைய கட்சியாக மாற்றுகின்ற நோக்கத்தோடும் கிறிஸ்தவ சபையாக மாற்றுகின்ற நோக்கத்தோடும் சுமந்திரன் தமிழரசு கட்சிக்குள்ளே நுழைந்திருக்கிறார். மெதடிஸ்த திருச்சபையினுடைய மேலதிக ஆயர் அவர், பாதிரியார். அவருடைய மனைவி ஒரு மதமாற்ற சபையினுடைய செயலாளர். இலங்கைக்காக மட்டுமல்ல, 10 நாடுகளுக்குரிய செயலாளர். அவருக்கு கோடிக்கணக்கில் அவருடைய மனைவிக்கும் அவருக்கும் பணம் வருகிறது. அவர்கள் தமிழரசு கட்சியை கிறிஸ்தவ மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு முயற்சிக்கிறார்கள். தமிழ் தேசியத்துக்காக குரல் கொடுத்த அத்தனை பேரையும் நீக்கிவிட்டார்கள். ராஜேந்திரன் ஒரு சாதாரண தொண்டர், அவரையே நீக்க வேணும். விமலேஸ்வரி தமிழரசு கட்சியுடைய மகளிர் பகுதி தலைவி. என்ன மாதிரியான நீங்கள் நீக்கியிருக்கீங்க? அருந்தோபாலன் தமிழரசு கட்சி சார்பில் தொடர்ச்சியாக தென்மராட்சியில் தேர்தலில் நின்றவர். நாவலன் வேலண்ண புங்குடுதீவு பகுதியில் இருந்தவர். குணாளன். இப்போது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தூண்களாக இருந்தவர்கள் எல்லாரையும் தட்டி தட்டி தரைமட்டமாக்கி தமிழரசு கட்சியை உடைத்தெறிந்து அதை ஒரு கிறிஸ்தவ மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு சுமந்திரன் முயற்சி செய்கிறார். நேற்றைக்கு அவர்கள் எடுத்த தீர்மானம் கொடுமையான தீர்மானம். நாடாளுமன்ற உறுப்பினர், அதிக வாக்காள வென்றவர், யாழ்ப்பாண கிளிநொச்சி தொகுதிக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவரை நீக்கிவிட்டு தான் போகிறதுக்கு பார்க்குறாரா? கிறிஸ்தவ நாடாக இலங்கையை மாற்றுவதற்கு, தமிழ் மக்களை கிறிஸ்தவர்களாக மாற்றுவதற்கு தமிழரசு கட்சியை சுமந்திரன் பயன்படுத்துகிறார். மெதடிஸ்த திருச்சபை பயன்படுத்துகிறது. அனைத்துலக மாணவர் மதமாற்ற சபை லண்டனில் உள்ள அமைப்பு அவருடைய மனைவி ஊடாக தமிழரசு கட்சியை ஒரு மதமாற்ற சபையாக மாற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. அதுக்கு துணை போகிறவர்கள் அயோக்கியர்கள். நான்காவது அனைத்துலக தமிழராட்சி மாநாடு நடந்தபோது 11 பேர் இறந்திருக்கிறார்கள். அதில் 9 பேர்கள் வீரசிங்கம் மண்டபத்துக்கு முன்பு இறந்தவர்கள். யார் காரணம்? யார் காரணம்? நான் அப்பொழுது ஆராய்ச்சி மாநாட்டு குழுவில் இருக்கிறேன். திறந்த வெளி அரங்கை தாருங்கள் என்று யாழ்ப்பாண மாநகர சபையில் விண்ணப்பிக்கிறேன்.
பேராசிரியர் வித்யானந்தன் நாங்கள்லாம் சொல்கிறோம், திறந்த வெளி அரங்கிலே நாங்கள் கூட்டம் போடுறோம். தர முடியாது. யார் சொன்னவர்? யார்? CVK சிவஞானம் அயோக்கியத்தனமாக சொன்னார். தர முடியாது என்று சொன்னதால் தான் நாங்கள் வீரசிங்க மாநாட்டு மண்டபத்தை ஒரு சின்ன 50,000 பேர் அந்த சின்ன மண்டபத்தில் அடங்குமா? யோசிக்க வேண்டாமா? CVK சிவஞானம் அந்த அந்த அயோக்கியத்தனம் செய்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழரசு கட்சி தலைமை தாங்குகிறார்கள். நீக்கப்பட வேண்டியவர்கள் சிவஞானமும் சுமந்திரனுமே ஒழிய மற்றவர்கள் அல்ல. மற்றவர்கள் எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு இவர்களை நீக்கி நாங்கள் தமிழரசு கட்சியை முன்னெடுக்க வேண்டும் என்ற செய்தியை சொல்லத்தான் உங்களுக்கு வந்திருக்கிறேன். நீக்கப்பட்டவர்கள் மீது முன்வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் நியாயமானது என்று சொல்றீங்க அல்லது அது குற்றச்சாட்டுகள் போலி என்று சொல்றீங்க? குற்றச்சாட்டுகள் உலகத்தில் குறைவில்லாத உயிர்கள் எங்கேயாவது இருக்குதா? குற்றச்சாட்டு இல்லாத சுமந்திரன் மேலே குற்றச்சாட்டு இல்லையா? CVK சிவஞானம் மேலே நான் சொல்கிற குற்றச்சாட்டுக்காக CVK சிவஞானம் பொது வாழ்க்கைக்கே வர முடியாது. CVK சிவஞானத்தில் நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டு, தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நாங்கள் திறந்தவெளி அரங்கில் வைத்திருந்தால் படுகொலை நிகழ்ந்திருக்காது. அந்த குற்றச்சாட்டுக்கு சிவஞானம் என்ன பதில் சொல்கிறார்? அயோக்கியத்தனமாக நடந்தாரா இல்லையா? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பதில் 9ஆம் தேதியோட மாநாடு முடிந்து விட்டது, 10ஆம் தேதி நீங்கள் வைக்கிற கூட்டத்துக்கு அரங்கு தர முடியாதுன்னு சொன்னார். ஏன்னா சட்டத்துக்கு இந்த ஒளிந்து கொண்டு ஒரு மாபெரும் மக்கள் எழுச்சியை முடக்க பார்த்தவர் சிவஞானம். அதுக்காக அல்ல, பிற்காலத்தில் அவர் காலில் சுட்டவங்க தெரியுமா உங்களுக்கு? காலில் சுட்டது தெரியுமா உங்களுக்கு? யார் காலில் சுட்டது? அவர்கிட்ட காலில் ஏன் சுட்டாங்க? இவரெல்லாம் தமிழரசு கட்சி தலைமை தாங்க முடியுமா? குற்றச்சாட்டுகள் யார் மேலே இல்லை? சுமந்திரன் மேலே இல்லையா? கனடாவிலிருந்து வந்த பணம் தொடர்பாக கோதாசனுக்கும் சுமந்திரனுக்கும் இடையில் உள்ள முரண்பாடுகள் நடந்ததை நீங்கள் அறியாதவர். அதுக்காகவே நாங்கள் சுமந்திரன் வெளியேற்றி இருக்க வேண்டாமா? மதமாற்ற சபையில் இருக்கிறார் என்று நான் புத்தகமே அச்சடித்து விட்டிருக்கிறேன். அந்த மெதடிஸ்த திருச்சபையிலே துணை ஆயராக இருந்திருக்கிறார். அவருடைய மனைவி இன்றைக்கும் பல கோடி ரூபாய் வாங்கி கொண்டு மதமாற்ற முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறார். இங்கு மட்டுமல்ல, 10 தெற்காசியாவில் உள்ள 10 நாடுகளுக்கு. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் யார்கிட்ட போய் சொல்வது? குற்றச்சாட்டு என்னில் இல்லையா? உங்களில் இல்லையா? ஊடகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் குற்றச்சாட்டு போட வேண்டும் என்றால் பல குற்றச்சாட்டுகள் உங்கள் மீது வைக்கலாம். குற்றச்சாட்டுவதற்காக ஒரு தேசிய இயக்கத்தை உடைக்க முடியாது. 75 ஆண்டுகள் பழமையான தேசிய இயக்கத்தை ஒரு மனிதன் தன்னுடைய மதமாற்ற முயற்சிகளுக்காக உடைக்க பார்க்கிறார். கிறிஸ்துவ சமயத்தை மதமாற்ற முயற்சிக்காக மேற்கத்திய நாடுகளின் ஒரு முகவராக இங்கே இருந்து கொண்டு கிறிஸ்துவ சமயத்தை பரப்புவதற்காக பணம் வாங்கி கோடிக்கணக்கில் அவருடைய மனைவி பணம் வாங்குறாங்க. நான் கணக்கில் உங்களுக்கு தர ஆயத்தமாக இருக்கிறேன். அந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்றீங்க? முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிறந்து ராஜபக்சவுக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மியூசியஸ் கல்லூரிக்கு அருகில் உள்ள வீடொன்றை கொள்வனவு செய்ததில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக கூறி ஊழலுக்கு எதிரான அமைப்பு இந்த முறைப்பாட்டை செய்துள்ளது. 2013ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி இடப்பட்ட உறுதிப்பத்திரத்தின் மூலம் இந்த வீடு சிராந்தி ராஜபக்சவின் பெயரில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்காக சிறிய கணக்கில் இருந்து 380 லட்சம் ரூபாய் பணம் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக காணி ஆவணங்களை பரிசோதிக்கும் போது தெரிய வந்துள்ளதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கலானது ஒரு ஊழல் மோசடி என சந்தேகிப்பதால் இது குறித்து முறையான மற்றும் விரிவான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு ஊழலுக்கு எதிரான அமைப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த இந்திய படையினரின் நினைவாக அமைக்கப்பட்டுள்ள நினைவு தூபியில் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி அஞ்சலி செலுத்தினார். இந்தியாவின் 77வது குடியரசு தினமான இந்த தினம் திங்கட்கிழமை பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் அமைந்துள்ள இந்திய இராணுவத்தினரின் நினைவிடத்துக்கு இந்திய தூதுவர் உள்ளிட்ட தூதரக அதிகாரிகள் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். யாழ்ப்பாணத்தில் 1987ஆம் ஆண்டு தொடக்கம் 1990ஆம் ஆண்டு வரையில் விடுதலை புலிகள் அமைப்புக்கு எதிரான போர் நடவடிக்கையின் போது உயிர்நீத்த இந்திய இராணுவத்தினரின் நினைவாக பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்துள் நினைவு தூபி அமைக்கப்பட்டுள்ளது.
முன்னாள் சபாநாயகர் அசோக ரன்பெல்ல கடந்த 19ஆம் தேதி ஜப்பான் நோக்கி பயணமானதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்பில தெரிவித்தார். கட்சி தலைமையகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த செய்தியாளர் மாநாட்டிலேயே அவர் இதனை அறிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் கலாநிதி பட்டச் சான்றிதழை எடுத்து வருவதற்காகவே ஜப்பான் சென்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் அறிந்து கொண்ட வகையில் அவர் ஜப்பான் செல்வதற்கான வேறு காரணம் இல்லை என நினைக்கின்றேன். கடந்த 19ஆம் தேதி கெத்தே பசிபிக் வினோம சேவையின் சீதர 610 விமானத்தில் சென்றுள்ளார். அசோக ரன்பெல்ல புறப்படும் வாயிலின் 12வது ஓய்வறையில் அமர்ந்திருக்கும் படம் ஒன்றையும் ஊடகவியலாளர்களுக்கு காண்பித்து அவர் உறுதிப்படுத்தினார். இடைநிறுத்தப்பட்ட பாராளுமன்ற பிரதி செயலாளர் நாயகம் சமிந்தகுமார குலரத்ன முறையான வைத்திய பரிசோதனை அறிக்கையை உத்தியோகபூர்வ ஆவண கோப்பில் சமர்ப்பிக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. அவரது நியமனம் தொடர்பில் விசாரிக்க நியமிக்கப்பட்ட குழுவின் விசாரணையின் போது தொடர்பான உண்மைகள் வெளிவந்துள்ளன. நிரந்தர ஓய்வூதியம் பெறும் பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்யும் போது செல்லுபடியாகும் மருத்துவ பரிசோதனை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும். இருப்பினும் பாராளுமன்றத்தின் பிரதி செயலாளர் நாயகமாக சட்டவிரோதமாக நியமிக்கப்பட்ட சமிந்தகுமார குலரத்ன மேற்படி மருத்துவ பரிசோதனைக்கு ஆஜராக மறுத்துவிட்டார். அவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பணியாட்குழுவின் உறுப்பினராகவும் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் மேலதிக செயலாளராகவும் பணியாற்றியுள்ளார். மேலும் இந்த சட்டவிரோத நியமனம் ரணில் விக்ரமசிங்க ஆட்சியின் போது வழங்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இலங்கை போக்குவரத்து சபையினர் தமது பேருந்து சேவைகளை சீராக மேற்கொள்ளாமையால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. நேற்று யாழ்ப்பாணம் பருத்தித்துறை 750 வழித்தடத்தில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து மாலை 6 மணிக்கு பருத்தித்துறை நோக்கி வர வேண்டிய பேருந்து 6:50 மணிக்கே தனது சேவையை தொடர்ந்ததால் தாம் பெரிதும் பாதிக்கப்பட்டதாக பயணிகள் தெரிவித்துள்ளனர். பருத்தித்துறை இலங்கை போக்குவரத்து சபை தொடர்பில் அண்மை காலமாக பல்வேறு விமர்சனங்கள் மக்களால் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எனவே சம்பந்தப்பட்ட தரப்பினர் தொடர்பாக உரிய கவனம் எடுத்து போக்குவரத்துக்கு சீரான வழி சமைக்க வேண்டும் என பயணிகள் கேட்டுக் கொள்கின்றனர். இலங்கையின் சுதந்திர தினமான பிப்ரவரி 4ஆம் தேதியை கரிநாளாக பிரகடனப்படுத்தி வடக்கு கிழக்கில் போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ள யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் அதற்கு பொதுமக்களை அணிதிரட்டி வலு சேர்க்கும் நடவடிக்கை ஆரம்பித்துள்ளது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களுக்கு இன்று சென்ற மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் அங்குள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் சங்கங்கள், பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடும் நடவடிக்கையை ஆரம்பித்துள்ளனர். பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் எதிர்வரும் சில தினங்களுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களுக்கும் சென்று போராட்டத்துக்கு ஆதரவு திரட்டும் குறித்த கலந்துரையாடல் முன்னெடுக்க உள்ளனர். தமிழர் தேசத்தின் மீது நூற்றாண்டு கடந்து சூழ்ந்துள்ள பேரினவாத சக்தியின் தமிழர் தாயகத்தை காத்திடவும் தலைமுறைகள் தாண்டிய இனத்தின் இருப்புக்காகவும் வடக்கு மாகாண கிளிநொச்சி மாவட்டத்தில், கிழக்கு மாகாணத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் குறித்த போராட்டம் நடைபெறவுள்ளது. சுதந்திரமான 4ஆம் தேதியை கரிநாளாக கொண்டாடுவதற்காக அதற்கான ஒழுங்குகள் செய்யும் கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே புதுக்குடியிருப்பு சார்பிலே ஊனமற்றோர் சங்கம், மாதர் சங்கம், கிராம அபிவிருத்தி சங்கம், மகளிர் அமைப்பு, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம், சனசமூக நிலையம், பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த கலந்துரையாடல் நடத்தினோம். நீண்ட நாட்களாக இலங்கை சுதந்திர நாளை கரிநாளாக தமிழ் மக்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றார்கள். அந்த வகையிலே இலங்கையிலே ஜேவிபி என்கின்ற அந்த இணைப்போடு அரசாங்கம் உருவாகியவன் முதலாவது போராட்டமாக இதை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். 1948ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை தமிழ் மக்கள் எந்தவித சுதந்திரத்தையும் இங்கே அனுபவிக்கவில்லை. காணி பறிப்பு, பௌத்த சாசனத்தை முன்னுரிமைப்படுத்தல், குடியேற்றங்களை செய்தல், காணி அபகரிப்புகள், புத்தர் சிலைகளை அமைத்தல், தரப்படுத்தல் என்று பல்வேறுபட்ட முறையிலே தமிழ் மக்களை அழித்து தமிழ் மக்களை அடிமையாக்கி சிங்கள பேரினவாதம் இந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே ஓராண்டுக்கு மேலாகியும் திசாநாயக்காவின் தலைமையில் நடக்கின்ற இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய பிரச்சனை பற்றி ஒரு எள்ளளவேனும் சிந்திக்காமல் காணாமல் ஆக்கப்பட்டவர் தொடர்பாக, சிறையில் தடுத்து வைத்திருப்பவர் தொடர்பாக, காணி அபகரிக்கல் தொடர்பாக, தமிழருடைய தேசத்தை வடக்கு கிழக்கை தமிழர் தேசம் என்று அங்கீகரிப்பது தொடர்பாக எந்த விதமான கருத்தும் தெரிவிக்காமல் வெறுமனே ஊழல் குற்றச்சாட்டுகளை
கண்டுபிடிப்பதாக கூறி பெரிய ஊழல்வாதிகளை விட்டு சிறியவர்களை பிடித்து நாடகம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு உண்மையிலேயே சுதந்திரம் கிடைப்பதானால் தாயகம், தேசியம், சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையிலே எங்களை நாங்களாக ஆளக்கூடிய அந்த வகையிலே தான் எங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கும். அதுவரைக்கும் நாங்கள் இந்த சுதந்திர தினத்தை கருநாளாக கொண்டாடுவோம் என்று அனைவரும் தீர்மானித்து அனைத்து இடங்களிலும் இது போன்று தீர்மானங்களை எடுப்பதற்காக எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று அது தொடர்பான கலந்துரையாடல்களை நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு செய்து இந்த கருநாளை மிகப்பெரிய துக்க நாளாக இலங்கை அரசுக்கும் மாத்திரமல்ல சர்வதேசத்துக்கும் எடுத்து காட்ட வேண்டும் என்று அனைவரையும் ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. வணக்கம். செந்தூரன், முகாமைத்துவ மற்றும் வணிக வீட மாணவர் ஒன்றிய தலைவர். எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினத்தினை தமிழர்களின் கருநாளாக பிரகடனம் செய்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகமும் தமிழ் சிவில் அமைப்புகளும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கங்களும் சேர்ந்து எழுச்சிமிக்க போராட்டமாக மேற்கொள்வதற்கு திட்டமிட்டுள்ளோம். இப்போராட்டத்தினை வலிமை மிக்கதாக மேற்கொள்வதற்கு அனைத்து சிவில் அமைப்புகளும் தமிழ் சமுதாயங்களும் அனைத்து தமிழ் அரசியல் கட்சிகளும் எந்தவித கட்சி பேதமுமின்றி கலந்து கொள்ளுமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த போராட்டமானது 1948ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் 4ஆம் தேதி இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தாலும் இந்த தமிழர்களுடைய இறமை என்பது, இந்த தமிழர்களுடைய இந்த சுதந்திரம் என்பது பறிக்கப்பட்டதாகவே இருக்கின்றது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் தொடர்ச்சியாக தமிழர் தாயகம் எங்கும் இன அழிப்பு என்றது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கின்றது. எனவே இதனை பிரகடனப்படுத்தி அனைத்து தரப்புகளையும் அழைத்து இந்த போராட்டம் ஒன்றினை நாங்கள் வடக்கு கிழக்கு ரீதியாக இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதாக உள்ளோம். குறிப்பாக வடக்கில் கிளிநொச்சி மாவட்டத்திலும் கிழக்கில் மட்டக்களப்பினை மையப்படுத்தியும் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுப்பதற்காக இருக்கின்றோம். எனவே இந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்புகள், குறிப்பாக வர்த்தக சங்கங்கள், காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் மற்றும் மக்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் மற்றும் கட்சி பேதமின்றி அனைத்து தரப்புகளையும் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம். எனவே தமிழ் தேசியத்தினுடைய தமிழர் தாயகத்தினுடைய கரிநாளாக பிரகடனப்படுத்தி செய்கின்ற இந்த போராட்டத்தில் அனைத்து தரப்புகளும் இந்த போராட்டத்துக்கு வலுச்சேர்க்கும் வகையில் நாங்கள் மாணவர் சமூகமாகவும் இந்த போராட்ட காரர்களாகவும் வந்து நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் இதை உங்களுக்கு வலியுறுத்தி நிற்கின்றோம். ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் குறித்த வழக்கை அடிப்படையாக கொண்டு சட்டமா அதிபர் மீது அரசியல் முத்திரை குத்தி அவரை பதவி நீக்க முயற்சிப்பது நாட்டை அராஜக நிலைக்கு இட்டுச் செல்லும் செயற்பாடாகும் என முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்தார். சட்டமா அதிபருக்கு எதிரான போராட்டம் மற்றும் கணக்காய்வாளர் நியமனம் தாமதப்படுத்தப்படுகின்றமை தொடர்பில் ஊடகங்களிடம் தெளிவுபடுத்தும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், கடந்த தேர்தல்களில் மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடனேயே இந்த அரசுக்கு 3/2 பெரும்பான்மை வழங்கினர். தேர்தலுக்கு முன்னர் அனுர வழங்கிய பிரதான வாக்குறுதிகளில் ஒன்று சட்டத்தின் ஆட்சியை உறுதிப்படுத்துவதாகும். ஆனால் அந்த வாக்குறுதியை வழங்கிய ஜனாதிபதியும் இந்த அரசும் கணக்காய்வாளர் நாயகத்தை எப்போது நியமிக்கப் போகின்றனர் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். இடம்பெறும் சகல ஊழல் மோசடிகளையும் மறைப்பதற்கான சிறந்த முறைமையை அரசு தேர்ந்தெடுத்துள்ளது. கணக்காய்வாளரின்றி நாட்டை ஆட்சி செய்வதே இந்த முறைமையாகும். அரசியலமைப்புக்கு அமைய கணக்காய்வாளரின்றி நாட்டில் ஆட்சியை முன்னெடுக்க முடியாது. அதே போன்று அரசியலமைப்புக்கு பிரதமர் நீதியரசர் ஒருவரின்றி ஒரு நாள் கூட நாட்டில் ஆட்சியை முன்னெடுக்க முடியாது. பிரதம நீதியரசர் இல்லாவிட்டால் ஒட்டுமொத்த நீதித்துறை கட்டமைப்பும் செயலிழக்கும். இந்த வரிசையில் சட்டமா அதிபரும் கணக்காய்வாளரும் இன்றி நாட்டில் ஆட்சி இடம்பெறாது. மாறாக இவர்கள் இன்றி முன்னெடுக்கப்படும் ஆட்சி ஜனநாயகத்துக்கு முரணானதாகும். கணக்காய்வாளர் பதவிக்கு தகுதியான ஒருவரை பேர் குறிப்பிட முடியாத நிலைமை அரசுக்கு ஏற்பட்டுள்ளது என்பதன் மூலம் அதன் பலவீனம் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை தவிர்ப்பதற்காக சட்டமா அதிபர் திணைக்களத்தை செயலக்க செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதற்காக அரசின் ஆதரவாளர்கள் ஏற்பாடு செய்து போராட்டங்களை முன்னெடுக்கின்றனர். நமது நாட்டில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இடம்பெறாத ஒழுக்கக்கேடான அரசியல் கலாச்சாரத்தின் ஆரம்பமாகவே சட்டமா அதிபரை பதவி நீக்குமாறு கூறி போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. சட்டமா அதிபர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உதவியாளர் என கூறியே இவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன.
முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் தான் இந்த சட்டமா அதிபர் நியமிக்கப்பட்டார். அவரது பெயரை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசியலமைப்பு பேரவைக்கு பரிந்துரைத்த போது அதன் உறுப்பினர்கள் எவரும் எதற்கும் எதிர்ப்பு வெளியிடவில்லை. இந்த நிலையில் இந்த அரசு அவர் மீது அரசியல் முத்திரை குத்தி அவரை பதவி நீக்கம் செய்ய முயற்சிக்கிறது. இது மிகவும் பாரதூரமான நிலைமையாகும். ரணில் விக்ரமசிங்கவின் லண்டன் பயணம் குறித்த வழக்கில் சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு வேறுபட்ட நிலைப்பாடு காணப்படுகிறது என்பதை நாம் அறிவோம். இந்த வழக்கில் மாத்திரமல்ல, எந்த ஒரு வழக்கிலும் இவ்வாறான நிலைமை ஏற்படலாம். வழக்கறிஞர்கள் ஐவர் இருந்தால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் சிந்திப்பர். அந்த வகையில் சட்டமாதிபர் திணைக்களத்தில் உள்ளக முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை சட்டமாதிபர் திணைக்களமே உள்ளக கலந்துரையாடல் மூலம் தீர்த்துக் கொள்ளும். அதனை விடுத்து போராட்டக்காரர்களின் தேவைகளுக்கேற்ப சட்டமா அதிபரை பதவி நீக்கம் செய்ய முடியாது. சட்டமா அதிபரின் தீர்மானத்துக்கு அப்பால் அரசால் செயற்பட முடியாது. மாறாக சட்டமா அதிபரின் தீர்மானத்தை சவாலுக்குட்படுத்துவதாயின் அதற்கு நீதிமன்றத்தை நாட முடியும். அதனை விடுத்து போராட்டங்கள் ஊடாக சட்டமா அதிபரை இழிவுபடுத்துவதானது நாட்டை அராஜக நிலைக்கு இட்டுச் செல்லும் செயற்பாடாகும் என தெரிவித்துள்ளார். வடமாகாண விவசாய கண்காட்சி முல்லைத்தீவு பிரதி மாகாண விவசாய பணிமனை ஒழுங்குபடுத்தலில் முல்லைத்தீவு ஓட்டு சூடான் விவசாய பயிற்சி நிலையத்தில் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த வகையில் முல்லைத்தீவு மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளரின் தலைமையில் இடம்பெற்ற குறித்த விவசாய கண்காட்சியானது காலநிலை சவால்களை எதிர்கொண்டு நிலைபேறான விவசாயத்தை நோக்கி எனும் துணைப்பொருளில் இடம்பெற்றது. ஆரம்ப நிகழ்வுகளைத் தொடர்ந்து காலநிலை சவால்களை எதிர்கொண்டு நிலைபேறான விவசாயத்தை எவ்வாறு மேற்கொள்வது என்பது தொடர்பில் ஒழுங்கமைக்கப்பட்ட விவசாய கண்காட்சிகளை விருந்தினர்கள் பார்வையிட்டனர். அந்த வகையில் காலநிலை சவால்களை எதிர்கொண்டு நெற்பயிற்சியை மேற்கொள்ளுதல், தேனி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு, சேதன உர தயாரிப்பு, கால்நடை வளர்ப்பு, சுதேச மருத்துவ பயிற்சியை ஒருங்கிணைந்த விவசாயம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய செயற்பாடுகள் குறித்து இதன்போது விருந்தினர்களுக்கு விளக்கங்கள் வழங்கப்பட்டது. குறித்த நிகழ்வில் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சரும் முல்லைத்தீவு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான உபாலி சமரசிங்க மற்றும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன், வடமாகாண பிரதம செயலாளர் திருமதி தனுஜா முருகேசன், வடமாகாண விவசாய அமைச்சின் செயலாளர் சிவசிறி உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதன்போது டித்வா புயல் தாக்கத்தினால் உயிரிழந்த கால்நடை உரிமையாளர்களுக்கு இழப்பீட்டு காசோலை பிரதி அமைச்சர் உள்ளிட்ட அதிதிகளால் வழங்கி வைக்கப்பட்டது. விவசாய கண்காட்சியினை விவசாயிகள், பொதுமக்கள், மாணவர்கள் என பெருமளவானவர்கள் கலந்து கொண்டு பார்வையிடுகின்றனர். பாராட்டுகின்றேன் விவசாய திணைக்களத்துக்கு. நீங்கள் நல்லாக செய்வீர்கள், எங்களுக்கு தெரியும். நாங்கள் இதை ஏற்கனவே மாகாண சபை காலங்களிலும் இந்த கண்காட்சிகள் நடைபெற்ற போது வந்திருக்கின்றோம். நல்லாக மக்களுக்கான விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய தகுதியானவர்கள் தான் நீங்கள். அந்த வகையில் நாங்களும் பெருமைப்படுகின்றோம். இப்படியான எங்களுடைய சிறப்பானவர்கள் இருந்து எங்களுடைய மக்களுக்கு சிறப்பான வகையான வேலை திட்டங்களை முன்மொழிந்து கொண்டிருக்கின்றீர்கள். உண்மையிலேயே களைத்து விட்டோம் எல்லோரும் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு சுற்றி சுற்றி எல்லாவற்றையும் பார்வையிட்டு பெருமதியாகவும் இருந்தது. சில இடங்களிலே இப்போ உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல போனால் மீன் கூட வயல் நெல் விளைச்சலோட சைடில் மீன் வளர்க்குற தன்மையையும் அதில் காட்டியிருந்த நீங்களோட எனக்கு உடனே வந்தது. முல்லைத்தீவில் கடல்ன்றது 74 கிலோமீட்டருக்கு மேலே பெருங்கடல் இருக்கு. பெரிய மீன்கள், பெரிய பெரிய பேர் சொல்ல முடியாத அளவுக்கு மீன்கள். அப்படி சிறப்பான ஒரு மீன் வளம் உள்ள கடல்ல கூட இன்றைக்கு நாங்கள் அதை முழுமையாக பயன்படுத்த முடியாமல் இருக்கின்றோம். இழுவைப்படகுகளின் அட்டகாசங்கள், எங்கள் நொந்து போன எங்களுடைய மீனவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாத நிலையில் அந்நிய இழுவைப்படகுகள் இங்கே வந்து தங்களுடைய அட்டகாசங்களை செய்து எங்களுடைய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை அளிப்பது. தென்னிலங்கையிலே இருந்தும் படிப்படியாக இது நிறுத்தப்படவில்லை என்று சொல்லி இங்குள்ள சிலரும் சேர்ந்து சட்டவிரோத தடை செய்யப்பட்ட தொழில்களில் ஆர்வம் காட்டி அதனை தடுக்க முடியாமல் முன்னைய அரசாங்கங்கள் அப்படியே விட்டு கொண்டிருந்ததால் எங்களுடைய சிறிய மீனவர்கள் பாதிக்கப்படும் விடயங்கள்.
வயல்கள் நிறைய எங்களுடைய அரசாங்க அதிபர் அவர்கள் சொல்லியிருந்தார். 67% விவசாய குடும்பங்கள், விவசாயிகள் எங்கட நாட்டில் கூட விவசாயம்தான். அந்த 67% விவசாயத்தை ஒழுங்காக செய்ய முடியாத நிலைமையில வன வனஜீவராசிகள், தொல்லியல் திணைக்களம் இப்படியாக காணிகளை பறித்து நாங்கள் வயல் செய்ய வேண்டிய இடங்களில் எல்லாம் தங்களை நிலைநிறுத்தி அரசாங்கமே, நாங்கள் ஜனாதிபதி கூட ஒரு இதில் வன இலாகாட்ட கேட்டுறார், இந்த இடம் விடலாமா என்று. அப்படி கேட்க முன்பு விவசாயிகள் நிறைவான தொழில்களை செய்து கொண்டிருந்த காலம், அவையெல்லாம் போய் இன்றைக்கு விவசாய நிலங்கள் வன இலாகாவிடம் இருக்கின்ற கோலங்கள், வன ஜீவராசிகள் திணைக்களத்திடம் இருக்கின்ற கோலங்கள், இப்படியாக எங்களுடைய நலிவுற்ற வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும் இந்த திணைக்களங்கள், இவர்களின் போக்குகளை நிச்சயமாக இந்த அரசாங்கம் செய்யும் என்றுதான் நாங்கள் எண்ணுகின்றோம். பாராளுமன்றத்திலே ஒவ்வொரு குழு கூட்டங்களுக்கும் யார் வாரமோ இன்னும் உபாலி சமரசிங்க அவர்களும் இருப்பார், நானும் இருப்பேன் குழு கூட்டங்கள்ல. இந்த தவறுகளை சுட்டி கேட்காமல் விட்ட நாட்கள் இல்லை. கிவிலோயா சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட அன்றைக்கு நாங்கள் கைத்திருந்தோம். அந்த விசேடமான கூட்டத்திலும் உபாலி சமரசிங்க அவர்களும் நானும் இருந்திருந்தேன். எங்களோட நிலைப்பாடுகளை அரசாங்கம், முன்னிய அரசாங்கங்கள் எங்களுடையவர்களை கட்டுப்படுத்தி பல காணிகளை அபகரித்து, காணி விவசாய காணி என்றால் ஒரு குளத்தோடு சேர்ந்து இருக்குது, அந்த குளத்தையும் ஆறுக்குன்னா குளம் விவசாய வன இலாகாவுக்கு இல்லை, குளம் விவசாயிகளுக்கான குளம். அந்த நேரத்தில் மன்னர்கள், நீங்கள் எல்லாரும் படித்திருப்பீர்கள், மன்னர்கள் குளங்களை கட்டிவிட்டது விவசாயம் செய்கிறக்கூடிய வன இலாகா பாதுகாக்கிறதுக்கு இல்ல. அப்ப இப்படியான சந்தர்ப்பங்கள்ல எங்களுடைய விவசாயிகள் நலிவுற்று போய் தங்களுடைய நடவடிக்கைகளை மிக திறம்பட செய்ய முடியாத காலகட்டங்கள்ல இந்த கருத்துக்களை உபாலி சமரசிங்க அவர்களும் கதைப்பார், நாங்களும் கதைத்துக் கொண்டுதான் இருக்கின்றோம். சில விடுவிக்கப்பட வேண்டும். சுதந்திரமாக நாங்கள் விவசாயம், கடல் தொழில், கால்நடை வளர்ப்புகள் இப்படியாக நாங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இருக்கிறோம். ஏயுலங்கா என்ற ஒரு நிறுவனத்துக்கு 6 ஏக்கர் கொடுத்திருக்காம், ஏதோ 10-15 மாடு வளர்க்கிறதுக்கு. ஆனா பக்கத்துல 40 மாடு வச்சு கொண்டு வளர்க்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கான் இஞ்சத்து ஆள். இதுதான் நிலைமை. அப்ப இந்த நிலைமைகள் களையப்பட வேண்டும். ஏனென்றால் இங்குள்ளவர்களுக்கு அந்த பலமான வாழ்க்கையை இங்குள்ளவர்கள் வாழ வேண்டிய ஒரு நிலைக்கு சம்பந்தப்பட்ட திணைக்களங்களோ உத்தியோகத்தர்களோ அந்த கடமைகளை செய்ய வேண்டும். இதில் 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து முன்கூட்டிய உளவுத்துறை கிடைத்திருந்தும் தடுக்க தவறியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் பொலிஸ் மா அதிபர் பூஜ்ய ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை மார்ச் 23ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவானது கொழும்பு உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. இன்று நடைபெற்ற வழக்கின் ஆரம்ப விசாரணையின் போது ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் பூஜ்ய ஜெயசுந்தர் இருவரும் நீதிமன்றத்தில் முன்னிலையானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை சூழவுள்ள பகுதிகளில் பட்டங்களை வானத்தில் பறக்க விடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு விமான நிலைய ஆணையகம் கேட்டுக்கொண்டு, வானத்தில் பட்டங்களை பறக்க விடுவதனால் விமானங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுவதனால் விமான நிலையத்தை சூழவுள்ள பகுதிகளில் பட்டம் விடுவதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த அறிவுறுத்தல் தொடர்பான சுவரொட்டிகள் விமான நிலையத்தை சூழவுள்ள காங்கேசன்துறை, மாவட்டபுரம், வருத்தலை விழா,
பலாலி, மயிலிட்டி உள்ளிட்ட பிரதேசங்களில் ஒட்டப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பிலான அறிவுறுத்தல்கள் அப்பகுதியில் ஒலிபெருக்கிகள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் சென்னையில் யாழ்ப்பாணம் வருகை தந்த விமானம் தரையிறக்க முற்பட்ட வேளை பட்டத்தினால் சிரமங்களை எதிர்கொண்டதாகவும் அதனால் பாரிய விபத்து ஏற்படவிருந்த நிலையில் தெய்வாதீனமாக விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.